விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கஞ்சா போதையில் போலீசாரை தாக்கிய ஒரு கும்பல் காவல் நிலையத்துக்குள் புகுந்து ரகளை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கஞ்சா போதையில் போலீசாரை தாக்கிய ஒரு கும்பல் காவல் நிலையத்துக்குள் புகுந்து ரகளை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்த்து வந்தோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சையத். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள பஸ் நிறுத்தம் அருகே பயணி ஒருவரிடம் குடிபோதையில் சண்டையிடுவதாக திண்டிவனம் காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து திண்டிவனம் தலைமை காவலர் முருகையன் அந்த பகுதிக்கு சென்றார். அப்போது தகராறில் ஈடுபட்ட சரி குற்றப்பதிவேறு கொண்ட இடங்கள் 2 பகுதியைச் சேர்ந்த அப்பு என்கின்ற ஆகாஷ், சிற்றரசு, ராஜேஷ் ஆகியோர் பயணி ஒருவரிடம் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். காவலர் முருகையன் இது சம்பந்தமாக கேட்டுள்ளார். அப்போது இந்த 3 பேரும் காவலர் முருகையனை ஆபாசமாக பேசி அவரை தாக்கி உள்ளனர். உடனடியாக மேலும் சில காவலர்கள் வந்தவுடன் அப்பு என்கின்ற ஆகாஷ், சிற்றரசு மற்றும் ராஜேஷ் ஆகிய 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில் ராஜேஷை போலீசார் துரத்தி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போது திடீரென கஞ்சா மற்றும் குடிபோதையில் வந்த ராஜேஷின் சகோதரர்கள் பிரதீப் என்கின்ற சேட்டு, பாலாஜி, ராஜேஷின் நண்பர் சிற்றரசு மற்றும் ராஜேஷின் மனைவி மனோகிரி ஆகிய 5 பேரும் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு வந்து உதவி ஆய்வாளர் முருகானந்தன் மற்றும் காவலர்களை ஆபாசமாக பேசி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டு திடீரென அவங்க மறைத்து வைத்திருந்த வாயில் மறைத்திருக்கிற பிழையால் தங்கள் உடம்பில் பல்வேறு இடங்களில் சரம் மாறியாக மார்பு, கழுத்து போன்ற பல்வேறு பகுதிகளை தீர்த்துக் கொண்டு போலீசாரை ஆபாசமாக பேசி காவலின் உள்ளே போலீசாருக்கு கொலை மிரட்டல் விட்டு உள்ளனர். மேலும் அப்பு என்கின்ற ஆகாஷ், ராஜேஷ், சேட்டு, பாலாஜி ஆகியோர் மீது பல்வேறு அடிதடி, கஞ்சா வழக்கு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ராஜேஷ் மீண்டும் காவல் நிலையம் வந்து காவலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவரை பிடிக்க போலீசார் முற்பட்ட போது ராஜேஷ் திடீரென காவல் நிலையம் எதிரே மேம்பாலம் ஏறி அங்கிருந்து கீழே குதித்து விட்டார். அப்போது அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக போலீசார் அவர்களை தேடினர். இந்த நிலையில் இன்று காலை பாலாஜி, அருண் பிரகாஷ், ராஜேஷ், சேட்டு மற்றும் ராஜேஷின் மனைவி மனோகரி ஆகிய 5 பேரை தற்போது திண்டிவனம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.